கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதமான தலைப்பு கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வாழ்க்கையில் நம்முடைய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் வழிநடத்தலை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே என் தேவன் இந்த நோக்கத்தை வைத்து என்னை அற்புதமாய் வழிநடத்துகிறார், ஆக நான் எதற்கும் கலங்க மாட்டேன் என்று அவன் உறுதியாக கர்த்தரை நம்ப ஆரம்பிக்கிறான். எப்பொழுது அவர் வழிநடத்தலை அறிந்து கொள்ளும் பொழுது அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய வழிநடத்தினுடைய வார்த்தைகளை பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கிடையுமானவர், அவர் எப்பொழுதும் மகிமை நிறைந்தவர், அவர் எப்பொழுதும் சந்தோஷமாக அந்த மகிழ்ச்சியை தருகிற அந்த கேடயமாக நமக்கு இருக்கிறவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். அவர் உங்களுக்குள்ள கிருபை, அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, எல்லாத்திலுமே அவர் உங்களுக்கு கிருபையும் கொடுத்து என்ன கொடுக்குறார், மகிமையும். எங்கே சென்றாலும் உங்களுக்கு ஒரு கிரேடு, அதாவது எந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் போனாலும் உங்களை பாருங்கள், உங்களை போல் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், இந்த மாதிரி வாழ கற்றுக்கோ, இவங்க எப்படி இருக்காங்க, எப்படி இருந்து இந்த வாழ்க்கையில் முன்னேறினாங்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ நீனும் கற்றுக்கோன்னு சொல்ல அளவுக்கு நீங்கள் வாழ வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். இப்படி தான் அவர் உங்களை வழிநடத்த விரும்புகிறார். இப்படி செய்கிறது தான் தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்கும். உங்களை இப்படி தான் செய்வார். என்னடா நீங்கள் யாருமே ஓட்டாண்டிய பெயர் கூடாது, நீங்கள் எல்லாத்திலுமே மகிமையாக இருக்கணும், கிருபையாகவும் இருக்கணும். ஏன்னா தேவன் அந்த அளவு உங்களை நேசிக்கிறார். இப்படி தான் அவர் வழி நடத்துகிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதே. அவர் எப்பொழுதும் அவர் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அதை படி அவர் ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவனுக்கு எல்லாத்தையும் நன்மை கொடுக்காமல் இருப்பாரா, கிருபை கொடுக்காமல் இருப்பாரா, மகிமை கொடுக்காமல் இருப்பாரா, ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பாரா? எல்லாத்தையுமே தேவனுக்கு அவன் பிரியமாக இருக்கிறான். எப்படி பிரியமாக இருக்கிறான் என்றால் அவன் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறான். பாருங்கள், வாழ்க்கையில் முதலிடம் என்பது மிக முக்கியமானது. நாம் எதற்கு முதலிடம் கொடுக்குறோம் என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் முக்கியம் தான். நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அது முக்கியம், குடும்பம் முக்கியம், மற்றெல்லாம் முக்கியம். ஆனால் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனாலும் தேவனை முன்னிட்டு முதல்ல தேவனை நாம் முதலாக வைத்து இதையெல்லாம் தந்தவர் நீரென்று ஒரு மனிதன் அதை சொல்லும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குது. அதனால தான் சிலவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனை வேறு இடத்துல வச்சுட்டு இதெல்லாம் முக்கியம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுக்கு முதலிடம் இல்லாதனால் என்ன நடக்குதுன்னா அந்த வாழ்க்கையை அவனே பிரயாசப்பட்டு செய்கிறது போல ஆகிறது. அவன் வாழ்க்கையினாலும் சரிதான், வேலையினாலும் சரிதான், எல்லா ஸ்தானத்தில் அவன் எங்கே இருந்தாலும் தேவனுக்கு அவன் முதலிடம் கொடுக்கிறது. பாருங்கள், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் அவர் தான் கொடுக்குறார். இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய கையிட்டு பிரயாசம் இருக்குது, உங்களுக்கு ஞானத்தை தரார், அறிவை தரார், புத்தியை தரார். இதையெல்லாம் தந்து அந்த வேலையில் நீங்கள் சிறப்பாக இருக்கீங்க, உங்களுக்கு செல்வம் அள்ளி வருகிறது என்றால் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிருபை, அந்த ஞானம் அது எங்கேருந்து வந்தது? நீங்கள் அறிந்திருக்கீங்க வயத வசனத்திலேருந்து அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் ஞானமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க. அவர் உங்களை நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, அவர் உங்களை தேர்ந்தெடுத்தார். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறப்பட்டது. அப்படி தானே? அதனால தான் தேவன் சொல்லுகிறார், நீ என்னை முதலாவது நினை. அதனால் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நினை, அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படித்தான் உங்களை இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி உங்களை வழி நடத்துகிறார். பாருங்கள், இந்த அன்பு தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். இந்த அன்பான தேவன் இப்படி வார்த்தைகளை கொண்டு தான் உங்களை வழிநடத்துகிறார். ஆகையால் தேவன் வழிநடத்ததை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது, என் தேவன், நான் எத்தனை சூழ்நிலையில் மத்தியில் இருந்தேன், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், எவ்வளோ பின்தங்கி போயிருந்தேன், ஆனாலும் என்னை தேவன் தேர்ந்தெடுத்து அவருடைய வார்த்தை கொண்டு என்னை நிதானமாக நடத்தினார். நான் எப்படியோ போக வேண்டிய ஒரு மனிதன், என்னுடைய எண்ணங்கள் மிக தாறுமாறாக இருந்தது, என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. நான் அதற்கு ஒப்பு கொடுத்தேன், அதை தியானிக்க ஆரம்பித்தேன். தினமும் எல்லா வாரமும் கோயிலுக்கு சென்று எல்லாம் தியானிக்க ஆரம்பித்து எப்பொழுதும் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நான் தியானமாக இருக்கும் பொழுது என்னை பாக்கியவானாக மாற்றி விட்டார். எனக்கு கிருபை தந்து விட்டார், எனக்கு மகிமை தந்து விட்டார், எனக்கு சமாதானத்தை தந்து விட்டார், எனக்கு ஒரு நாளும் நன்மை குறைவில்லாமல் தந்து விட்டார். இப்படி தான் அவன் ஒவ்வொரு நாளும் அவன் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படி அவர் செய்கிற அந்த செயலை அவர் அறிந்து கொள்கிறார். அதனால் கர்த்தரை ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும். பிறகு அவருடைய செயல்களை நீங்கள் தியானிக்க வேண்டும். அந்த கிரியைகளை அவர் தியானிக்க வேண்டும். கிரிகளை தியானிக்க மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் உங்களுடைய நாவிலே வைத்து கொண்டே இருக்கும் பொழுது
அதனுடைய வழிநடத்தல் பாருங்க, உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிரும். ஆஹா! என் கர்த்தர் பரிசுத்தமானவர் எனக்குள்ளே இருந்து என்னுடைய குடும்பத்தை அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே, வீட்டிலே என்னுடைய செல்வங்கள், களஞ்சியங்கள் அதிகமாக பெருகிக் கொண்டு இருக்கிறது என்றால் அவருடைய அன்புதான். இப்படித்தான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் அறிந்த உடனே அவன் என்ன பண்ணுகிறான்னா, கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். கீர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி அவருக்குள்ளே அவன் ஒவ்வொரு நாளும் அவரை தேட ஆரம்பிக்கிறான். இந்த கிறிஸ்துவர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேட தேட நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் ரெஸ்ட் தான். அதாவது ஒரு ரிலாக்ஸ். எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு குறை இருக்காது. உங்களுடைய சரீரத்திலேயும் குறை இருக்காது, வீட்டில் குறை இருக்காது, செல்வங்கள் குறை இருக்காது. தேவன் எல்லாத்தையும் உங்களுக்கு குறைவில்லாத நீக்கி, குறைவை நீக்கி உங்களுக்கு எல்லாத்திலும் மேலாக தருகிற கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுடைய வீட்டிலே திராட்சரசம் புரண்டோட அளவுக்கு எல்லாத்திலுமே அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இப்படி அவர் வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். தொடர்ந்து அவர் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று தொடர்ந்து பார்ப்போம். புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் எப்படி அற்புதமாக வழி நடத்துகிறார் என்று அந்த வசனத்தை இன்னொரு முறை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கீடையுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் ஆளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காது. அந்த மாதிரி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.